ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். இஸ்ரேலுக்கு சென்றுள்ள 16,000 இந்தியர்கள், ரஷ்யாவுக்கு சென்றுள்ள கூர்கா படை, பாகிஸ்தானை அழிக்க ஆரம்பித்து விட்டது ஆப்கானிஸ்தானின் தாலிபான்கள். 2022 இந்திய மிலிட்டரி வரலாற்றில் ரொம்பவும் முக்கியமான ஒரு வருடம். இந்திய மிலிட்டரி வரலாற்றில் ஆல்மோஸ்ட் 50-60 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவின் மிலிட்டரியில் இளம் வீரர்களை தேர்வு செய்யும் முறை, சட்டம், அதற்கான மொத்த ஹையரிங் ப்ராசஸ் மாறிய வருடம். இந்தியாவின் இந்த புதிய சட்டத்தால் அதிகமாக பாதிக்கப்பட்டது யார் தெரியுமா? கொஞ்சம் கூட, ஒரு துளி கூட சாவுக்கு பயப்படாத, உலக அளவில் அவர்களின் அசுரத்தனமான வீரத்திற்கு போற்றப்படக்கூடிய கூர்கா வீரர்கள். உங்க எல்லாருக்குமே தெரியும், இந்திய ராணுவத்தில் இருக்கும் அதிகமான கூர்கா வீரர்கள் நமது பக்கத்து நாடு நேபாள் நாட்டினை சேர்ந்தவர்கள். உண்மையான கூர்கா வீரர்கள் பொதுவாகவே நேபாள் நாட்டில் பிறந்து வளர்ந்தவர்கள். இவர்களில் பலரும் எல்லை அடிப்படையில் இந்தியாவில் பிறந்தவர்கள் கூட உண்டு. இந்தியாவின் மிலிட்டரியில் இந்த கூர்கா படை மிக முக்கியமான ஒரு படை. இந்தியாவின் மிக முக்கியமான மிலிட்டரி சீஃப்ஸ் அல்லது ஆர்மி தலைவர்களின் ட்ராக் ரெக்கார்டை நீங்க எடுத்து பாருங்க. அதில் அதிகமான தலைவர்கள் முதலில் இந்த கூர்கா படையில் அவர்களுடைய பயிற்சியை அல்லது பணியை தொடங்கியவர்களாக இருப்பார்கள். ஃபார் எக்ஸாம்பிள், பிபின் ராவத் மற்றும் அனில் சௌஹான் போன்றவர்களும் அவர்களுடைய தொடக்க காலத்தில் இந்த கூர்கா படையில் பயிற்சி பெற்று பல போர்களில் ஈடுபட்டவர்கள். ஆச்சரியமாக இருக்கும், 1800ஆம் ஆண்டுகளில் இருந்தே ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் அவர்களுடைய லூட்டிங் ஆபரேஷனை செய்து கொண்டிருந்த காலத்தில் இருந்தே இந்த கூர்கா படை இந்தியாவின் மிக முக்கியமான ஒரு படை. சிம்பிள். இந்திய வரலாற்றில் 1800ஆம் ஆண்டிற்கு பிறகு இந்த கூர்கா படை கலந்து கொள்ளாத போரே இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்ப இந்த கூர்கா படை இந்திய மிலிட்டரிக்கு எவ்வளவு மிக முக்கியமான படை என்பது உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஆனால் 2022ஆம் ஆண்டிற்கு பிறகு நேபாள் நாட்டினை சேர்ந்த அதிகமான இந்த பூர்வீக நேபாளியர்கள் இந்திய ராணுவத்தில் வேலைக்காக சேர முடியவில்லை. முக்கியமாக இந்த கூர்கா படையில் சேர முடியவில்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு சென்று 6ஆம் வகுப்பு அல்லது 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய இந்த பசங்க கிட்ட, ஏய், நீ படிச்சு பெரிய ஆளாகி என்ன பண்ண போறான்னு கேட்டா, நான் டாக்டர், இன்ஜினியர், சயின்டிஸ்ட், பெரிய அரசியல்வாதி, பெரிய பணக்காரன், பெரிய பிசினஸ்மேன் என்றெல்லாம் பதில்கள் வரும். 100ல் 1 அல்லது 2 பேர் தான், 100க்கு 1 அல்லது 2 பேர் தான் இந்திய ராணுவத்தில் பெரிய கமாண்டர் அல்லது சோல்ஜர் ஆவேன் அப்படிங்கிற பதில் வரும். சவுத் இந்தியாவில் அந்த 1-2 பேரை கூட நீங்க பார்க்க முடியாது. ஆனால் நேபாள் நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு சென்று இதே 6ஆம் வகுப்பு அல்லது 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பசங்க கிட்ட, ஏய், நீ படிச்சு பெரிய ஆளாகி என்ன பண்ண போறேன்னு கேட்டா, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பாதிக்கும் அதிகமான மாணவர்கள், நான் பெரிய ஆளாகி இந்திய ராணுவத்தில் சேர்ந்து பெரிய கமாண்டராக மாறி, முக்கியமாக கூர்கா படையில் சேர்ந்து, இந்தியாவின் ராணுவத்தில் இருக்கக்கூடிய கூர்கா படையில் சேர்ந்து பெரிய கமாண்டராகி இந்தியாவின் பாதுகாப்புக்கு பாடுபடுவேன் என்பதுதான் நேபாள் நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களின் பதிலாக இருக்கும். ஆச்சரியமாக இருக்கா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? ஆனால் அதுதான் உண்மை. இவர்களில் அதிகமானவர்கள் தன்னுடைய 14-15 வயதிலேயே அதற்கான பயிற்சிகளை ஆரம்பித்து விடுகிறார்கள். இந்திய ராணுவத்தில் சேர்ப்பதற்கான அதிகமான பயிற்சி நிறுவனங்கள் நேபாளில் உள்ளது என்பது மட்டுமல்லாமல், இந்த நிறுவனங்கள் நேபாள் நாட்டில் மிகப்பெரிய ஒரு பிசினஸ் ஹப்பாக, ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது. ஆனா நம்ம இப்ப சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே தற்போது மாறிவிட்டது. 2022ஆம் ஆண்டிற்கு பிறகு நேபாள் நாட்டின் பல லட்சம் மக்களின் இந்திய ராணுவத்தில் சேர வேண்டும் என்ற கனவு இல்லாமல் போய்விட்டது. வெறும் கனவாகவே இருக்கிறது. அதற்கான காரணத்தை நீங்க கண்டிப்பாக பார்க்கணும். இந்தியாவின் மொத்த வெளிநாட்டு கொள்கையே கடந்த 2-3 வருடங்களில் பெரிய அளவில் மொத்தமாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்லலாம். அதையும் தாண்டி அக்னிபாத் திட்டத்தின்படி ஒரு குறிப்பிட்ட வயதில் இளைஞர்கள் ராணுவத்தில் சேர்ந்து வெறும் 4 வருட பயிற்சிக்கு பிறகு எல்லாருமே ராணுவ பணிக்காக செலக்ட் செய்ய முடியாது. எனவே இந்த அக்னிபாத் திட்டத்தில் ஆல்மோஸ்ட் 50% அதிகமான இளைஞர்கள் பயிற்சிக்கு பிறகு வேற வேலைகளுக்கு செல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, பொதுவாக நேபாள் நாட்டின் இளைஞர்கள் ஸ்கூல் படிக்கும் போதே இந்தியாவின் மிலிட்டரிக்காக ட்ரைனிங் எடுக்கிற காரணத்தினாலேயே இவர்களுக்கு வேற எந்த ஸ்கில் அல்லது ப்ரொஃபஷனல் சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கு இவர்கள் தயாராகுவது ரொம்ப குறைவு. அது மட்டுமல்ல,
இந்தியா நேபாள் போன்ற பிற நாட்டு சிட்டிசன்களை இந்திய ராணுவத்தில் சேர்க்கும் எண்ணிக்கையை நமது உள்நாட்டு பாலிசியின் அடிப்படையில் திடீரென குறைத்துவிட்டது. இதனால் அதிகமாக பாதிக்கப்பட்டது இந்த நேபாள் நாட்டு மக்கள். இன்னும் ஒரு சில மிக முக்கியமான காரணம், இந்த நேபாள் இளைஞர்களுக்கு நேபாள் ராணுவத்தில் கிடைக்கும் மாத சம்பளம் மிகவும் குறைவு. ஆல்மோஸ்ட் வெறும் 200 அமெரிக்கன் டாலர். இது யாராக இருந்தாலும் எப்படி கட்டுப்படி ஆகும் சொல்லுங்க. ஆனால் இவர்களுக்கு இந்திய ராணுவத்தில் நல்ல சம்பளம், நல்ல உணவு மற்றும் நல்ல மற்ற பெனிஃபிட்ஸ். ஆனா இது எல்லாமே கடந்த 2 வருடங்களாக நின்றுவிட்டது. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு இதே இந்த நேபாள் கூர்கா வீரர்கள் பிரிட்டிஷ் ஆர்மிக்கு செலக்ட் ஆவதை கூட ரிஜெக்ட் செய்துவிட்டு இந்திய ராணுவத்திற்கு சேருவது ஒரு மிகப்பெரிய பெருமையாக கருதிய காலம் இருந்தது. ஆனால் இன்று இந்திய ராணுவத்தில் சேர முடியாத காரணத்தால் ரஷ்யா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளின் ராணுவத்தில் சேர்ந்து உக்ரைன் போர்க்களத்தில் போர் செய்யக்கூடிய கூர்கா வீரர்கள். ரஷ்யா ஆல்மோஸ்ட் மாதம் $2000, சிங்கப்பூர் மாதம் $3000 சம்பளம் இதே இந்த நேபாள் வீரர்களுக்கு கொடுக்கிறது. இது நேபாள் மக்களுக்கு மிகப்பெரிய சம்பளம். ஆனால் இந்த எல்லா வீரர்களுக்கும் இருக்கும் இன்று நிறைவேறாமல் இருக்கும் மிகப்பெரிய ஒரு கனவு இந்திய ராணுவத்தில் சேர முடியவில்லை என்பது. 1999 ஆண்டில் கார்கில் போர் தொடங்கி மிக முக்கியமான போர்களில் பங்கு கொண்டு பெரிய பெருமை சேர்த்த இந்த வீரர்கள் தற்போது 32,000க்கும் அதிகமான கூர்கா வீரர்கள் இந்திய ராணுவத்தில் தற்போது பணியில் இருக்கிறார்கள். பொதுவாக வருடத்திற்கு 1300 1500 கூர்கா வீரர்கள் நேபாள் நாட்டிலிருந்து இந்திய ராணுவத்தில் சேருவது வழக்கம். ஆனால் அது தற்போது நடக்கவில்லை. எனவே இவர்கள் எல்லாருமே தற்போது UK, சிங்கப்பூர், ரஷ்யா போன்ற நாடுகளின் ராணுவத்தில் சேர ஆரம்பித்து விட்டார்கள். ஏனென்றால் நேபாள் நாட்டில் அதிகமான வேலை வாய்ப்பு கிடையாது. எனவே இந்திய ராணுவம் இவர்களது ஒரு கோ டு ஆப்ஷனாக இதுவரைக்கும் இருந்தது. அது இப்ப இல்லை. நேபாள் நாட்டின் ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் இது மிகப்பெரிய ஏமாற்றம். இருந்தாலும் இவர்கள் பொதுவாகவே பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகளின் ராணுவத்தில் சேர விரும்புவதே கிடையாது. நேபாள் அரசு சைனா, பங்களாதேஷ், பாகிஸ்தான் போன்ற நாட்டு தலைவர்களுடனும் அந்த அரசுகளுடனும் ஒரு சில ஒப்பந்தங்களை செய்து கொண்டு ஒத்துப்போனாலும் நேபாள் நாட்டு மக்கள், முக்கியமாக இந்த பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தான் போன்ற அரசு அல்லது இராணுவங்களுடன் அவர்களை ஒரு அங்கமாக ஐடென்டிஃபை பண்ணுவதே கிடையாது. அதை அவர்கள் விரும்புவதே இல்லை. ஆனால் இப்ப இருக்கக்கூடிய சிக்கல், இந்த இளைஞர்களுக்கு இந்திய ராணுவத்தில் வாய்ப்பு இல்லாமல் போன காரணத்தால் இந்தியாவின், நமது நாட்டின் எதிரி நாடுகளின் ராணுவத்தில் சேர வாய்ப்புள்ளதா என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி, கவலை, ஒரு அச்சம். ஆனால் தற்போதைக்கு இந்த இளைஞர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்தியாவின் பாலிசியில் மாற்றம் வந்து கண்டிப்பாக இந்திய ராணுவத்தில் சேர வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய ஆசை. இந்தியர்களுக்கு எங்க போனாலும் மவுசு உண்டு. நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியர்களுக்கான புதிய H1B மற்றும் கிரீன் கார்டு பாலிசி ரெக்கமெண்ட் செஞ்சிருக்காருன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அவர்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு, அமெரிக்காவின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு இந்தியர்கள் தேவைப்படுகிறார்கள். இது போலவே இன்று வந்திருக்கக்கூடிய பிரேக்கிங் நியூஸ், பிரேக்கிங் ரிப்போர்ட், கடந்த 10 மாதங்களில், நல்லா பாருங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெறும் 10 மாதங்களில் 16,000 இந்தியர்கள் இஸ்ரேலுக்கு மிக முக்கியமான பணிகளுக்காக இஸ்ரேலிய அரசால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தற்போது அங்கே வேலை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். சென்ற வருடம் அக்டோபர் 7 இஸ்ரேலில் நடந்த தாக்குதலுக்கு முன்பு இஸ்ரேல் நாட்டுக்குள் வேலை செய்து பெரிய பயனை பெற்ற பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேல் அரசால் அந்த தாக்குதலுக்கு பிறகு விரட்டி அடிக்கப்பட்டார்கள். ஏன்னா அவர்களை நம்ப முடியாது, இஸ்ரேல் அரசுக்கு எதிராக, இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக தீவிரவாதம் போன்ற செயல்களை செய்வார்கள் என்று எண்ணி பல ஆயிரம் பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேல் நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். ஆனால் அதற்கு பதிலாக மிக நம்பிக்கையான மக்களாக உலகம் முழுவதுமாக இஸ்ரேல் அரசுக்கு கிடைத்த மக்கள் நம் மக்கள் இந்தியர்கள். உடனடியாக இந்தியாவும் இஸ்ரேலும் புதிய ஒப்பந்தம் செய்து பல லட்சம் மக்களை இஸ்ரேலுக்காக ரெக்ரூட் செய்யும் நடவடிக்கையை ஆரம்பித்தது. அதன்படி கடந்த 6+ மாதங்களில், வெறும் 6 மாதங்களில் 16,000 இந்தியர்கள் இஸ்ரேலுக்குள் போயாச்சு. இன்னும் பல ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் 2025 ஆண்டில் போக இருக்கிறார்கள். இப்ப புரியுதா? இந்தியா இஸ்ரேல் நட்பு, யார் என்ன சொன்னாலும் இந்தியாவையும் இஸ்ரேலையும் யாராலையுமே பிரிக்க முடியாது. நீங்க பாருங்க, 2025 ஆண்டில் என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட் இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் வரப்போகுது. இஸ்ரேல் தீவிரவாதத்தை அழிக்கும்,
அதனால இந்தியா போன்ற நாடு அதிகமாக லாபம் அடையும். இந்த தீவிரவாத கோமாளி சின்வர் செஞ்ச அட்டாக்ல என்னது பெருசா நடந்தது சொல்லுங்க? அவன் செய்த முட்டாள்தனம். வரலாற்றில் இஸ்ரேல் எப்போதுமே ஒரு போரை முதலில் தொடங்கினதே கிடையாது. இந்த அக்டோபர் 7ஆம் தேதி இவர்கள் செஞ்ச பயங்கரவாத தாக்குதல்னால என்ன நடந்ததுன்னு பாருங்க. கொலாப்ஸ் ஆஃப் ஹமாஸ், மொத்த காசாவின் அழிவு, ஹெஸ்பல்லா முடக்கப்பட்டது, தெற்கு லெபனான் மற்றும் பெய்ரூட் மொத்தமாக அழிக்கப்பட்டது. காசாவில் மீண்டும் இஸ்ரேலிய செட்டிலர்ஸ் ரொம்ப கான்ஃபிடண்டாக திருப்பியும் செட்டில் ஆகுறாங்க. 2 ஸ்டேட் சொல்யூஷனுக்கு வாய்ப்பே இல்லாத அளவுக்கு the final nail in the coffin. The assassination of Haniyeh, the assassination of Nasrallah, the assassination of Mohammed Deif, the assassination of every Hezbollah leader. The killing of Sinwar himself, the sinful man Sinwar himself, the weakening of Khamenei's regime and access, the collapse of the Syrian regime, ஹெசபல்லாவுக்கு ஆயுதம் செல்லக்கூடிய சப்ளை ரூட்ஸ், the rise of Israel as a regional superpower. ஈரானுக்கு இனி ஒரு சிங்கிள் ப்ராக்சி கூட இல்லை என்ற ஒரு பரிதாபமான நிலை. இப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கியது யாரு? இந்த தீவிரவாத கோமாளி, பயங்கரவாத கோமாளி சின்வர். கடைசியில் அவனை சார்ந்த யாருமே இல்லை பாருங்க. ஆனால் இஸ்ரேல், இந்தியா போன்ற நாடுகளுக்கு கிடைத்த பல லாபம் என்னது சொல்லுங்க? தீவிரவாதம் குறைந்தது, இன்னும் குறையும். இன்னும் கூட இந்த 2 நாடுகளின் ஃப்ரெண்ட்ஷிப் உலகத்தின் மொத்த தீவிரவாதத்திற்கு எதிராக பல நடவடிக்கைகளை கண்டிப்பாக தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த வருடத்தில் 2024ஆம் ஆண்டில் மிகப்பெரிய ஒரு டேட்டா நீங்க பாருங்க. 60%க்கும் அதிகமான டெரரிஸ்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் கொல்லப்பட்டது யார் தெரியுமா? பாகிஸ்தானிஸ். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ரிப்போர்ட்டை நீங்க பாருங்க. நம்ம ஆர்மி அபிஷியல்ஸ் ஒரு ரிப்போர்ட் இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. 60% டெரரிஸ்ட் கில்டு பை Indian security forces in Jammu and Kashmir in 2024 are Pakistanis. 60%க்கும் அதிகமான தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் நமது எல்லையில நமது ராணுவ வீரர்களால் கொல்லப்பட்டவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை எவ்ரி இண்டிவிஜுவல் 60%க்கும் அதிகமானவர்கள் பாகிஸ்தானில் இருந்து வந்தவர்கள். அந்த மீதி 40%ல பலரும் வந்து பல டெரிட்டரி பிளஸ் பங்களாதேஷ். ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம நாட்டுக்குள்ளேயே இந்த 2 நாடுகளுக்காக ஆதரவு கொடுக்கக்கூடிய தீவிரவாதிகள். சரியா? ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இந்த ரிப்போர்ட்ஸை பார்க்கும்போது ஆச்சரியப்படுவீங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சின்ஸ் 1971 பாகிஸ்தான் இந்தியா போர் வந்து பங்களாதேஷ் என்ற ஒரு நாடு உருவான காலத்திலிருந்து பாகிஸ்தான் ஆர்மி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வில் ட்ரெயின் பங்களாதேஷ் ஆர்மி ஸ்டார்டிங் February 2025. பிப்ரவரி மாதம் 2025ஆம் ஆண்டிலிருந்து பங்களாதேஷ் நாடு உருவான காலத்தை தொட்டு முதல் முறையாக பங்களாதேஷ் ஆர்மியை பாகிஸ்தான் ஆர்மி ட்ரெயின் பண்ண போகுது. இப்போ புரியுதா தீவிரவாத கனெக்ஷன்ஸ் எங்க வருது? பங்களாதேஷ் இந்தியாவுக்கு எதிராக செஞ்ச விஷயங்கள்லாம் இப்போ புரியுதா உங்களுக்கு? பங்களாதேஷ் இந்தியாவுக்கு எதிராக வியாபார ரீதியாகவும், எல்லை ரீதியாகவும், அரசியல் ரீதியாகவும், பொதுமக்கள் ரீதியாகவும் நம்ம நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய குடைச்சல் சிக்கல் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு இப்போ உங்களுக்கு புரியுதா? ஆல்மோஸ்ட் எத்தனை வருடங்கள் ஆயிடுச்சு? ஆல்மோஸ்ட் 50 வருடங்களுக்கு பிறகு முதல் முறையாக பாகிஸ்தானுடைய ஆர்மி பங்களாதேஷின் ஆர்மியை பயிற்சி கொடுக்க போகுதுன்னா, இவனுங்கெல்லாம் இந்த திட்டங்கள் எப்போவே ஆரம்பிச்சிருக்கிறானுங்க பாருங்க. இந்த புதியதாக வந்த யூனிஸ் வந்த அன்னையிலேருந்தே இந்த திட்டங்கள் ஆரம்பிச்சிருச்சு. சைனா ஒரு பக்கம் எந்த விதமான கோமாளித்தனத்தை பண்ண முடியுமோ அது மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கிறான். நேற்று மிகப்பெரிய ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. சைனீஸோட சைபர் அட்டாக் வந்து அமெரிக்காவுடைய ட்ரெஷரி, அமெரிக்காவின் ஃபினான்ஷியல் சென்டர்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதையே டார்கெட் பண்ணியிருக்கு. அந்த அலுவலகங்களில் இருக்கக்கூடிய ஒர்க் ஸ்டேஷன், அங்கே இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே ரகசியமாக ஹேக் பண்ணி சைனா ஆக்சஸ் பண்ணியிருக்கு. இப்படி ஒரு நாடு வளர்ந்து என்னங்க பிரயோஜனம்? இப்படி ஒரு நாட்டை, ஒரு மக்களுக்கு இன்டெகிரிட்டி, ஒரு பாலிசி, ஒரு பிரின்சிபல் அப்படின்னு எதுவுமே இல்லாமல் ஒரு நாட்டை முன்னேற்றி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? இன்னைக்கு கூட ஆப்கான்லையும் சரி, பாகிஸ்தான்லையும் சரி, 2 படைகளிலேயுமே, 2மே தீவிரவாத படை, அது வேற விஷயம், 2 படைகளிலேயும் தொடர்ந்து தீவிரவாதிகளாக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து கொல்லப்படுறாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பாகிஸ்தான் இந்த குவாதார் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப பெருசாக பேசிட்டே இருந்தானுங்க. அதை ஓப்பன் பண்ண முடியாது. ஏன்னா ஓப்பன் பண்ண அடுத்த நாளே அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளாடி எல்லா தாலிபான்களும் இருப்பானுங்க. செக்யூரிட்டி த்ரெட்டை முன் வச்சு அந்த ஏர்போர்ட்டை ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்னு இன்டெஃபினிட்டாக
ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்னு மூடி போட்டிருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைனாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து பல வருடங்களாக அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்டை இங்கே 60, 50, 60, 70 ஏர்போர்ட்டுன்னு ஓப்பன் பண்ணி போய்கிட்டே இருக்கிறாங்க. எங்கே? இந்தியாவில். அங்கே ஆல்மோஸ்ட் 10-15 வருடங்களாக ஒரே ஒரு ஏர்போர்ட்டை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சைனாவும் பாகிஸ்தானும் முயற்சி செஞ்சு அந்த ஏர்போர்ட்டை இப்போ ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி மூடியாச்சு. ஏன்னா ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் உடனடியாக அதை அழித்து நாசமாக்கிடுவாங்க. அதனால் உண்மையாக சொல்கிறேன், அடுத்த நாடுகளை அழிக்கணும் அப்படின்னு எவன் திட்டம் போடுறானோ முதல்ல அவன் தான் அழிவான். சரியா? பொருளாதார ரீதியாக போட்டி இருக்கலாம், மிலிட்டரி ரீதியாக தன்னுடைய நாட்டை, தன்னுடைய நாட்டின் எல்லையை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு போட்டி இருக்கலாம். நம்ம காஷ்மீர் நமக்குத்தான் அப்படின்னு சொல்றதுக்காக, நம்ம நாடு ஒரு நிலையான தன்மையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆயுதங்களை வாங்குவதும் சரி, வீரர்களை எல்லையில் நிறுத்துவதும் சரி. இன்னைக்கு 10,000 அடி உயரத்தில் இந்த பெரிய விண்டர்ல, இந்த பனி மூட்டத்தில் நம்ம நாட்டு சோல்ஜர்ஸ் ஜம்மு காஷ்மீர் எல்லையை பாதுகாப்பதாக உலகத்திலேயே எந்த படையுமே இப்படி ஒரு ஆபரேஷன், இப்படி ஒரு நடவடிக்கையை அந்த நாட்டின் விண்டர்ல செய்யறதே கிடையாது. உலகத்திலேயே இப்படி ஒரு மகத்தான பணியை செய்யக்கூடியது நம்ம நாட்டு எல்லையில நம்ம நாட்டு வீரர்கள் மட்டும்தான். இது அந்தந்த நாட்டுக்கு தேவையான பாதுகாப்பு. ஆனா மற்ற நாடுகளை ஏமாற்றி, மற்ற நாட்டு மக்களை ஏமாற்றி, தன்னுடைய சொந்த நாட்டு மக்களை ஏமாற்றி, ஹேக் பண்ணி, பொருளாதார ரீதியாக மக்களை ஏமாற்றி, மற்ற நாட்டில் உள்ள சொத்துக்களையும் வளங்களையும் அபகரித்து தன்னுடைய நாட்டை வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு வளர்ச்சியா? அதுக்கு வேற என்னமோ பண்ணிட்டு போலாமே, இல்லையா? பாருங்க, ரொம்ப முக்கியமான செய்திகள். இந்தியா இஸ்ரேல் நட்பு யாராலையும் பிரிக்க முடியாத நட்பாக இருக்கு. இந்த நேபாள் வீரர்கள், கூர்க்கா வீரர்கள் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இந்த கூர்க்கா வீரர்களை இந்திய அரசாக இருந்தாலும் சரி, இந்திய இராணுவமாக இருந்தாலும் சரி, எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த காமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப முக்கியமான வீடியோ. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். Until I come back with my next awesome video, it's bye-bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit. And always dream big in your life. நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். And as I always say, please take care of your parents at your home. உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலையே நல்ல சந்தோஷமாக பத்திரமா வச்சு பார்த்துக்குங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.